இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ராசிக்யூஷனால் ஒரு கிரிமினல் கேஸை வாபஸ் வாங்க முடியுமா அப்படின்றத பார்க்க போகிறோம். அதாவது கிரிமினல் கேஸை பற்றி நான் சொன்னேன், நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். அட்வர்சரியல் சிஸ்டம் கிடையாது, ஏ வர்சஸ் பி கிடையாது. ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ரெப்ரசன்டட் பை இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் வர்சஸ் ஏ, அதுதான் யூஸ்வலாக கேஸோட டைட்டிலாக இருக்கும். ஸோ அந்த கேஸை நடத்துறது ப்ராசிக்யூஷன் எப்போவுமே கவர்மெண்ட்டாக இருக்கும். அந்த விக்டிம்க்கு ஒரு தனி ஸ்டேட்டஸ் ஒன்று உண்டு, டிஃபேக்டோ கம்ப்ளைண்ட்ன்ற ஒரு ஸ்டேட்டஸ் உண்டு. அல்லது விக்டிம்ன்ற ஸ்டேட்டஸில் ஒரு விட்னஸாக அவர் கேஸில் குறுக்கிட முடியும். அதே மாதிரி கேஸ் வேறு எதுனா திசை திரும்பிச்சுன்னா அவங்க கோர்ட்டில் இன்டர்வீனராக அவங்களோட சைடு தரப்பை எடுத்து சொல்ல முடியுன்றது அவங்களுக்கான ரைட் இருக்கே தவிர்த்து அந்த கேஸை நடத்துறதுக்கான ரைட் முழுக்க ப்ராசிக்யூஷன் கிட்ட தான் இருக்குன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ப்ராசிக்யூஷன்றது ஒரு கிரிமினல் கேஸ் ஆரம்பித்த போது அதை அவங்களே வித்ட்ரா பண்ணிக்க முடியுமா அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த வித்ட்ரா பண்ணிக்கிறது எந்த சர்க்கம்ஸ்டன்சஸில், அந்த வித்ட்ரா பண்ணுறது யாருன்னா சேலஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் நம்ம இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது பழைய கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் செக்ஷன் 321 அப்படின்றதுல இருந்தது. புதுசாக இருக்கிற பாரதிய நகரக் சுரக்ஷா சமிதாவில் செக்ஷன் 360 இருக்குது. அதாவது வித்ட்ராவல் ஆஃப் கேஸ் பை ப்ராசிக்யூஷன். ப்ராசிக்யூஷன் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மூலமாகவோ அல்லது அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மூலமாகவோ ஒரு பெட்டிஷனை மேஜிஸ்ட்ரேட் கிட்டேயோ ஜட்ஜ் கிட்டேயோ கொடுத்து, ட்ரையல் ஜட்ஜ் கிட்டே கொடுத்து இந்த கேஸை வித்ட்ரா பண்ணிக்கிறோன்னு சொல்லலாம், அதை வித்ட்ரா பண்ண முடியும். ஆனால் இதில் என்ன விஷயம்னா, எந்த ஸ்டேஜில் வேணாலும் வித்ட்ரா பண்ண முடியும் வித் த கன்சென்ட் ஆஃப் த மேஜிஸ்ட்ரேட். அதாவது அந்த ஜட்ஜோட கன்சென்ட்டோட அது வித்ட்ரா பண்ணணும். அவரோட கன்சென்ட் இல்லாமல் அவர் அதை ஒத்துக்காமல் அதை வித்ட்ரா பண்ண முடியாது. அது மெயினான ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், அட் எனி ஸ்டேஜ் பிஃபோர் த ஜட்ஜ்மெண்ட் இஸ் ப்ரொனவுன்ஸ், தீர்ப்பு கொடுக்கறதுக்கு எந்த நிலை முன்னாடி எந்த ஸ்டேஜில் கூட அந்த வித்ட்ராவல் பண்ண முடியும். ஒருவேளை இது ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸுக்கு முன்னாடி அந்த கேஸை வித்ட்ரா பண்ணுறாங்கன்னா அக்யூஸ் ஒரு டிஸ்சார்ஜ்டு பர்சனாக ட்ரீட் பண்ணப்படுவார். அவர் மேலே சார்ஜஸ் நிற்கலை, முகாந்திரம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் டிஸ்சார்ஜ் பண்ணால் அவர் மேலே என்ன பொசிஷனோ அந்த பொசிஷன் அவருக்கு கிடைக்கும். ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ்க்கு அப்புறம் அந்த கேஸை வித்ட்ரா பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுதுன்னா அவர் அந்த கேஸ்லேருந்து விடுவிக்கப்பட்டதா அக்விட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நிரபராதின்னு தீர்ப்பாயிட்டு அவர் விடுவிக்கப்பட்டால் என்ன விதமான எந்த எஃபெக்ட் இருக்குமோ அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்கும். ஸோ ஒரு ப்ராசிக்யூஷன் ஒரு கேஸை எந்த ஸ்டேஜில் வேணாலும் வித்ட்ரா பண்ண முடியும். தீர்ப்பு சொல்கிறதுக்கு முன்னாடி எப்போ வேணாலும் ப்ராசிக்யூஷன் அவங்க கேஸை வாபஸ் வாங்க முடியுன்றது இருக்குது. ப்ராசிக்யூஷன் எப்போ அந்த கேஸை வாபஸ் வாங்குவாங்கன்னா, அவங்களே அந்த கேஸை நடத்துறதுக்கான மெரிட் இல்லை அப்படின்றது தோணித்துன்னா, அவங்களே அந்த கேஸை நடத்தும் போது போதுமான அளவு சாட்சியங்களோ ஆவணங்களோ இல்லை அப்படின்ற சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா அவங்க அதை வித்ட்ரா பண்ணலாம். இது பழைய கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் செக்ஷன் 321 இருக்குதுன்னு நான் சொன்னேன். புதுசாக இருக்கிற பிஎன்எஸ்எஸில் செக்ஷன் 360 இருக்குதுன்னு நான் சொன்னேன். பிஎன்எஸ்எஸில் ஒரு அடிஷன் ஒன்று இருக்குது, பாரதிய நகரக் சுரக்ஷா சமிதாவில் ஒரு அடிஷன் ஒன்று இருக்குது. அதாவது பாதிக்கப்பட்ட நபர் விக்டிம் யாரான ஒருத்தரோட விக்டிம்ஸோட தரப்பு வாதத்தை, அவங்களோட தரப்பு நியாயத்தை கேட்காம ஒரு கேஸை வாபஸ் வாங்கிறத ஒரு மேஜிஸ்ட்ரேட் பர்மிட் பண்ணக்கூடாது அப்படின்றது இருக்குது. ஸோ ஒரு கேஸில் விக்டிம் இருக்காங்க அப்படின்னா அந்த விக்டிமோட தரப்பு வாதத்தை கேட்காம அந்த மேஜிஸ்ட்ரேட் அந்த கேஸை வாபஸ் வாங்க வைக்கக்கூடாது அப்படின்றதே இருக்குது. இது சம்மந்தமாக முக்கியமான ஒரு கேஸ் 2012 மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நடந்தது. பொன்னையன் வர்சஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று இருக்குது. இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நிறைய சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. அதாவது ப்ராக்டிஸ் வைஸ், கிரிமினல் சைட் ப்ராக்டிஸ் வைஸ் ஒரு நிறைய சிக்னிஃபிகன்ஸ் இருக்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுன்னு நம்ம பார்க்க முடியும். ஏன்னா மேஜிஸ்ட்ரேட்டோட பவர்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு சின்ன ஒரு நிறைய விஷயங்கள் நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் பார்க்கும்போது இது அதில் வரும். இதில் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஜட்ஜ்மெண்ட் இதுன்னு சொல்லலாம் மெட்ராஸ் ஹைகோர்ட் வைஸ். சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்ஸில் நம்ம பார்க்கும்போது சுவாமி சின்மயானந்தர் கேஸுன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஒன்று இருக்குது. அது ஒரு சிக்னிஃபிகண்ட் ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லலாம். பட் அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டாம், அது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டட் கேஸுன்றதுனால அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ இந்த பர்டிகுலர் கேஸை பொறுத்த வரைக்கும் பொன்னியன்றவர் அந்த கேஸ் அக்யூஸ்டு, அவருக்கு சாதகமாக கேஸை வாபஸ் வாங்குறதா அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒரு மெமோ நேரடியாக மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கொடுக்குறாரு. அது மேஜிஸ்ட்ரேட் கிட்ட அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கொடுக்குற மெமோ மேஜிஸ்ட்ரேட் ஏற்றுக்காமல் இது சட்டத்தில் 321 சிஆர்பிசியில் இருக்கிறது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தான் கொடுக்கணும்னு இருக்குது. நீங்கள் என்ன போலீஸ் இன்ஸ்பெக்டர் கொடுத்தா அதை எப்படி ஏற்றுக்க முடியுன்றதுனால அது மேலே எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் அப்படியே வச்சுட்ருக்காரு.
அக்யூஸ்ட் வந்து சொல்கிறாங்க ஒரு 482 பெட்டிஷன் ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணிவிட்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து கேஸை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஏன் இந்த கேஸை மேற்கொண்டு நடத்தி எங்களுக்கு அனாவசியமான மன உளைச்சல் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த கேஸை நிறுத்த சொல்லி கேட்டு அந்த விட்ராவில் அக்செப்ட் பண்ண சொல்லி கேட்டு ஹைகோர்ட்டில் டைரெக்ஷன்ஸ் மூவ் பண்ணுவாங்க. ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த விட்ராவல் நடத்தணும்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு தான் அந்த ரைட் இருக்கே தவிர்த்து இன்ஸ்பெக்டருக்கு அந்த ரைட் கிடையாது. நம்ம சைட்லேருந்து பார்த்தோன்னா அரசு தரப்புன்றது போலீஸ் தான் நமக்கு தெரியும். ஆனால் உண்மையிலேயே அந்த கேஸை நடத்துறது கவர்மெண்ட்டோட அட்வொகேட்டான பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தானே தவிர்த்து அவங்க கீழே இருக்கிற மிஷினரிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரையல் ஆரம்பிக்கிற வரைக்கும் இவங்களுக்கான ரோல் இருக்குது. ட்ரையல் ஒன்ஸ் ஆரம்பிச்சிருச்சு, சார்ஜ் ஷீட் கொடுத்தாச்சு, ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் ஸ்டேஜ் ஆயிடுத்து அப்படின்னா முழுக்க ரோல் வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்கிட்ட தான் இருக்கும். அதே மாதிரி கோர்ட்டுக்குள்ளே நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் எல்லா ப்ராசஸ்க்கும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தான் ரெஸ்பான்சிபிள்ன்றதுனால பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அந்த பெட்டிஷன் கொடுக்காம நேரடியாக போலீஸ் மட்டுமே கொடுத்தா அது ஏற்றுக்க முடியாது, ஏற்கத்தக்கது அல்ல அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து இந்த பர்டிகுலர் கேஸில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுத்து மேஜிஸ்ட்ரேட்டோட கன்சென்ட் கிடச்சிருந்தா அந்த கேஸை வாபஸ் வாங்கினதாக இருக்கும். பெரும்பாலும் ஒரு சில கேசஸ் காம்ப்ரமைஸ் ஆன கேசஸ் இல்லைன்னா வேறு விதத்தில் வந்து ஒரு விட்னஸ் ப்ரொடெக்ஷனுக்காக ஏற்படுத்தப்பட்ட கேசஸ், அந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து இந்த மாதிரி விட்ரால் வந்து ரொம்ப காமனாக நம்மளால் பார்க்க முடியும்.